ஏகலைவர்களுக்கு நிகழ்வதெல்லாம் மக்களுடைய கவனத்துக்கு பொதுவாக வருவதில்லை. ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசரே தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர முடியும்னா இப்ப சாதாரண மக்கள், தலித் மக்களுக்கு என்ன நிலைமை? தலித் வகுப்பை சேர்ந்தவர்கள் அடித்து கொல்லப்படுவது, லிஞ்சிங் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முன்னுக்கு வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் அதுல முன்னிலைங்கிறது வகிக்கிறது. வார்த்தை ரீதியாக, உடல் ரீதியாக, அதே போல அரசியல்ங்கிற பேர்ல, சடங்கு சம்பிரதாயம்ங்கிற பேர்ல அடையாள பூர்வமாக எந்த முறையில வன்முறை வந்தாலும் அது வன்முறை தான். 30-40 வருஷத்துக்கு முன்னால ஒரு உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல, ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி பார்லிமெண்ட், இப்படியெல்லாம் ஓப்பனா பேசி இருக்க முடியுமா அப்படிங்கிறது கற்பனை கேட்டாதது. தலித் மக்கள் மீதான வன்கொடுமை அதிகரிப்பது தற்செயலானதல்ல, இயல்பானதல்ல. சாவர்கர் அரசமைப்பு சட்டம் வந்த உடனே ரொம்ப பிளண்டா, வெளிப்படையா அவர் என்ன சொன்னாரு? இது அன் இண்டியன் அப்படின்னாரு. பாசிச தன்மை கொண்ட அந்த இந்துத்துவ கோட்பாட்டினுடைய வழியில் நின்றுதான் அமித்ஷா பேசுற விஷயங்கள், இந்த பிஜேபி அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி அக்டோபர் 2026 வாரத்துக்கான தலையங்கம். நம்முடைய நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள், இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. தலையங்கம் துவங்கிய உடனேயே மகாபாரதத்தை மேற்கோள் காட்டி தான் துவங்குது. மகாபாரதத்தில் ஏகலைவனுக்கு என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக மகாபாரதத்தினுடைய சாராம்சம் எது அப்படின்னா, பாண்டவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தங்களது நீதிக்காக போராடியது அப்படிங்கிறது தான். அவர்களுடைய வீரம், தைரியம், யுத்த தந்திரம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மகாபாரதத்தில் அதனுடைய சாராம்சமாக ஹைலைட்டாக வருது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் துரோணாச்சாரியார் ஏகலைவனுக்கு அவர் இழைத்த மிக மோசமான குரூரமான கொடுமை அப்படிங்கிறது இந்த பாண்டவர்களுடைய வீரத்தையும் விவேகத்தையும் போற்றி பேசுகிற மகாபாரதத்துல ஒரு பெரிய இடைஞ்சலாகத்தான் அது வைக்கப்படுகிறது. அதுக்குரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படலை. ஹிந்துத்வாவினுடைய நவீனகால ஆதரவாளர்கள் இந்தியாவினுடைய கடந்த காலம் பெருமைக்குரியது, மகோன்னதமானது, நம்ம திரும்ப அதுக்கு போகணும், புராணா, இதிகாசா, ஏன்ஷியன்ட்டு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. மோடி எங்கேயாவது போகிற போக்கில் இப்படியான சில வார்த்தைகளை சொல்லிட்டார்னா அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு சரித்திரபூர்வமான சான்றுகளை உருவாக்குவதற்கு மோடி ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள், வரலாற்றுத்துறையில் சொருகப்பட்டு இருப்பவர்கள், இவங்கெல்லாம் தேடி எடுத்து அது ஒரு ஆதாரம், இது ஒரு எவிடன்ஸு அப்படிங்கிற முறையில் அவர் சொன்ன கட்டுக்கதைகளுக்கு ஒரு வரலாற்று முலாம் பூசுவதற்கான ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணுவாங்க. அதனால இப்படியான ஆட்கள் அதிகரித்து வரக்கூடிய பின்னணியில் ஏகலைவர்களுக்கு நிகழ்வதெல்லாம் மக்களுடைய கவனத்துக்கு பொதுவாக வருவதில்லை அப்படிங்கிறது தான் மகாபாரதத்திலேயே நடந்தது. இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் பிராமணிய மேலாதிக்கம், அதன் அடிப்படையிலான சமூக கட்டமைப்பு, இதை வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தான் மனுஸ்மிருதியில் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற இந்துத்துவ ஆதரவாளர்கள், இந்து ராஷ்டிராவினுடைய அடிப்படையாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வைக்கப்படுகிறது. BR கவாய் அவர்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது இதுக்கு முந்தின தலையங்கத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது தலித் வகுப்பை சேர்ந்தவர் தான் மரியாதைக்குரிய கவாய் அவர்கள். ஒரு வழக்கறிஞர் அவர் மேலே செருப்பு தூக்கி வீசினாருங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அவர் கவாய் ஒரு பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணார், சட்ட அடிப்படையில் தான். பெட்டிஷனில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, புகழ்பெற்ற கஜுராஹோ கோவில் வளாகம், அதில் இருக்கக்கூடிய விஷ்ணு சிலைக்கு தனியான ஒரு பூஜை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பெட்டிஷன். சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். கொஞ்சம் ஜோவியலாகவும் சில விஷயங்களை அவர் சேர்த்து சொன்னார். மொத்தத்தில் கான்ஸ்டிடியூஷனில் அதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற முறையில் தான் அந்த பெட்டிஷன் ரொம்ப மிகச்சரியான சட்ட காரணங்களுக்காக அது தள்ளுபடி செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. இதில் தான் பயங்கரமாக ட்ரோலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஆர்எஸ்எஸ் ஆட்கள், ஹிந்துத்வ ஆட்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கினாங்க. மிக மோசமான வார்த்தைகளால் அவர் ட்ரோல் செய்யப்பட்டார். இது எந்த அளவுக்கு இது ஆழமாக நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னா, இது ஏதோ நம்ம சொல்கிறோங்கிறதல்ல, உண்மையிலேயே இது ரொம்ப மோசமாக இந்த ட்ரோலிங் நடந்ததுனால தான்
இந்த மாதிரி விஷயங்களுக்கு வழக்கமாக வாயே திறக்காத நம்முடைய பிரதமர் வாயை திறந்து கவாய் அவர்களுக்கு இப்படியெல்லாம் நடப்பது அப்படிங்கிறது சரியில்லை, நம்ம சமூகத்துல இப்படியான நடவடிக்கைகளுக்கு வந்து இடமில்லை, இப்படியெல்லாம் அவரை வந்து பந்தாடக்கூடாது. ஆனாலும் கோர்ட் ரூம்ல வந்து செருப்பு தூக்கி வீசப்பட்டதற்கு அவர் ரொம்ப நிதானமான அணுகுமுறையை தான் கடைபிடித்தார் கவாய். அது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. அப்படிங்கிற விஷயங்கள்ல எல்லாம் கவாயினுடைய அணுகுமுறை, அவர் மீது நடத்தப்பட்ட அந்த வன்முறை, அது வந்து தவறுங்கிற முறையில பிரதமரே வாயை திறந்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தை கவாய் அவர்கள் அந்த அளவுக்கு ட்ரோல் செய்யப்பட்டாருங்கிறதுனால அப்படி ஒரு அவசியம்ங்கிறது ஏற்பட்டுச்சுங்கிறத பார்க்குறோம். ஆனால் பிரதமர் வந்து அப்படி சும்மா உப்புக்கு ஒரு விஷயத்த சொன்னாலும், ஆனால் இந்த ட்ரோல் ஆர்மி அதையெல்லாம் கேட்கல. சோஷியல் மீடியா வந்து விடாம அவர் மீதான அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டே இருந்தது. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன? ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹரியானாவில் பூரன்குமார், அவர் வந்து ஒரு சந்தேகமான சூழல்ல மரணம் அடைந்திருக்கிறார். அவர் கடைசியாக எழுதி வைத்து விட்டு சென்ற, இறப்பதற்கு முன்னால் எழுதி வைத்த அந்த துண்டு குறிப்புல சாதிய ரீதியாக எந்த அளவுக்கு அவர் பாகுபாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டார், எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் அவருடைய அந்த இறுதி குறிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸரே தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர முடியும்னா, இப்போ சாதாரண மக்கள், தலித் மக்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத நம்மால நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இவர் பூரன்குமார் திடீர்னு ஒன்றும் அப்படி தற்கொலை பண்ணிக்கல. இதுக்கு முன்னால பல கட்டங்கள்ல அவர் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட்டுங்கிறது கொடுத்துருக்காரு. உள்துறை அமைச்சருக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்காரு. எல்லா மட்டங்கள்லையும் புகார் பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததுனால வேற வழி இல்லாம உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு அடுத்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய, அதாவது ஒரு உயர்மட்டத்தில் இருப்பவர்களுக்கே இதுதான் அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கதி என்பதற்காக சொல்லப்படுகிற உதாரணம். அடுத்து இந்த வருஷம் 2025 அக்டோபர் 1 உத்தரப்பிரதேசம் ரேபரேலி பகுதியில் ஹரி ஓம் என்கிற தலித் வகுப்பை சார்ந்தவர் அடித்து கொல்லப்பட்டார். என்னன்னா ட்ரோனை திருடினாரு அப்படின்னு ஒரு பொய் புகாரை சொல்லி இந்த சங் பரிவார் கூட்டங்கள்லாம் சேர்ந்து கடுமையாக அடிச்சு ரயில்வே ட்ராக் பக்கம் போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அடி வாங்கியதன் விளைவாக அவர் இறந்து போனார் அப்படிங்கிறது அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய உதாரணம். அதனால தலித் வகுப்பை சேர்ந்தவர்கள் அடித்து கொல்லப்படுவது, லிஞ்சிங் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முன்னுக்கு வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் வந்து அதில் முன்னிலைங்கிறது வகிக்கிறது. 2022 புள்ளி விவரப்படி SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சுமார் 52,000 வழக்குகள் அகில இந்திய அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 24% வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது வந்து உத்தரப்பிரதேசம். அடுத்தது ராஜஸ்தான் 16.4%. அடுத்து மத்திய பிரதேசம் சுமார் 15%. அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு வருடாந்திர அறிக்கையிலும் தலித் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுடைய பட்டியலை பார்க்கும்போது, விவரங்களை பார்க்கும்போது அது ஏறுமுகமாக இருப்பதைத்தான் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த புள்ளி விவரங்கள் வந்து ஒரு உயிரற்ற பேப்பர்ல எழுதப்பட்ட வெறும் விவரம்ங்கிறது கிடையாது. கண்முன்னால் மனித உயிர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளும் குற்றங்களும் அவலங்களும் அவமானங்களும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பல வடிவங்கள்ல நடக்குது. அடித்து கொல்லுவது, வகுப்பறையில சாதிய பாகுபாட்டை காட்டுவது, ஹேட் கிரைம்ஸ், அதே போல தலித் பெண்களை பாலியல் வல்லுறவு செய்வது, இப்படி வந்து பல்வேறு விதமான வடிவங்கள்ல தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் எல்லையற்ற முறையில அதிகரித்து வருகின்றன அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயம். இப்போ இதெல்லாம் வழக்குன்னு நம்ம தூக்கிட்டு போனால் என்ன ஆகும்? போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதுவும் இங்கே சொன்ன மாநிலங்கள்ல எல்லாம் வந்து பல இடங்கள்ல காவல்துறை கண்டுகொள்ளாது, அல்லது அதிகபட்சமாக யாருக்கு உதவி செய்யும் அப்படின்னா அக்யூஸ்டுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு போகும்போது நடக்கக்கூடிய அனுபவம். இத்தனைக்கும் வந்து 1950 நம்முடைய அரசமைப்பு சட்டம் வந்தபோதே தீண்டாமை என்பது சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாச்சு. தீண்டாமைங்கிறது எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை ஏற்க முடியாது. வார்த்தை ரீதியாக, உடல் ரீதியாக,
அதே போல அரசியல்ங்கிற பேர்ல, சடங்கு சம்பிரதாயம்ங்கிற பேர்ல அடையாளபூர்வமாக எந்த முறையில வன்முறை வந்தாலும் அது வன்முறைதான். அதுக்கு சட்டத்தில் இடமில்லை. அது சட்ட விரோதமானது, சட்டங்களுக்கு முரணானதுங்கிற விஷயங்கள் அந்த காலகட்டத்திலேயே தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் இன்னைக்கு வரைக்கும் நிலைமைங்கிறது மோசமடைந்து கொண்டே வருகிறது. குற்றங்கள் அதிகரிக்கிறது. ஆனா அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது திருப்திகரமாக இல்லை. தண்டனை விகிதாச்சாரம்ங்கிறது போதுமான அளவுக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனா பல புகார்கள் போலீஸ் ஸ்டேஷன்லயே மடிஞ்சிருது. அது கோர்ட்டுக்கு கூட போறது கிடையாது. இன்னும் சில விவகாரங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போறது கிடையாது. அதனால இந்த நிலைமைங்கிறது மிக மிக மோசமான நிலைமை. இதை ஏற்க முடியாது. இப்ப இதுக்கு பின்புலமாக மனுஸ்மிருதி மாதிரியான விஷயங்கள், ஏற்கனவே சொன்னபடி அந்த பிராமணிய கலாச்சாரம், அதனுடைய மேட்டிமை தன்மை, அது வழிகாட்டி இட்டு செல்கிற அந்த சமூக கட்டமைப்பு, இதெல்லாம் இதுக்கு அடிப்படையான காரணங்கள்ங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கு. இதுல அமித்ஷா நாடாளுமன்றத்துல சில சமயம் ரொம்ப கோவப்பட்டு பேசுவார். பயங்கரமா வார்த்தைகளை அள்ளி தெளிப்பாரு. அதுல எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாதிய கட்டமைப்பு ரொம்ப சரியானதுங்கிற முறையில தான் அவர் பல சமயங்கள்ல பேசியிருக்காரு. நீங்க இதெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால ஒரு உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல ஆன் த ஃப்ளோர் ஆஃப் தி பார்லிமெண்ட் இப்படியெல்லாம் ஓப்பனா பேசியிருக்க முடியுமா அப்படிங்கிறது கற்பனைக்கு எட்டாதது. ஆனா இன்னைக்கு உள்துறை அமைச்சர் தைரியமாக பாராளுமன்றத்தில் நின்று பேசுகிறார் இப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இவர்களுடைய மனுஸ்மிருதி பிராமணிய சித்தாந்தத்தின் காரணமாக இதையெல்லாம் கேட்டுக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு அதிகரித்து வருகிறதுங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. அவர் ரொம்ப கோவப்பட்டு ஆனா கிண்டலா தான் பேசினார். கோவப்பட்டாரு ஆனா கிண்டலா பேசினார். அமித்ஷா என்ன சொன்னாரு? எதுக்கு நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நேரா கடவுள்கிட்ட ஐக்கியமாக முடியுமா? நீங்க இந்த மந்திரத்தை அம்பேத்கர் பேரை உச்சரிப்பதனால் நீங்க நேரா கடவுள்கிட்ட ஐக்கியம் ஆயிடுவீங்களா? அப்படிங்கிற முறையில அம்பேத்கர்ங்கிற பேரை சொல்லுவதே, பாபா சாஹேப்ங்கிற பேரை சொல்லுவதே அவங்களால ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறது அவருடைய அவுட்பர்ஸ்ட்ல நமக்கு தெரிய வந்தது அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. அதனால நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதா நம்ம சொல்றோம். நம்முடைய அரசமைப்பு சட்டம் இதையெல்லாம் உள்வாங்கித்தான் அது பல விழுமியங்களை முன்னிறுத்துகிறது. ஆனா ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த அரசமைப்பு சட்டம் அவங்களுக்கு பிடிக்கல. மத ரீதியான தேசியம் அப்படிங்கிறது தான் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம். கோல்வால்கரே சொன்னாரு, இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்தியாவில் இரண்டாந்தர பிரஜைகளாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத அன்னைக்கே சொன்னாரு. வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதெல்லாம் அவர்களுக்கு ஒவ்வாத கான்செப்டாகத்தான், கருத்தியலாகத்தான் இருந்தது. அப்ப அவருடைய வழி இவர்களெல்லாம் சீடர்கள் இப்படித்தான் பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இதையெல்லாம் செய்வதன் மூலமாக மனுஸ்மிருதியை உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கிறார்கள், பிராமணிய கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்க முயற்சிக்கிறார்கள். அவற்றை உள்ளடக்கிய ஹிந்து ராஷ்டிரா என்பதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அமித்ஷா பேசுறாரு அப்படின்னா அது காரணம் இல்லாமல் இல்லை. அம்பேத்கரை பிடிக்கல, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பிடிக்கல அப்படின்னா அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களாக இருக்கு. உதாரணமா பாலின சமத்துவம், சமூக நீதி, இதெல்லாம் அவர்களுக்கு ஏற்பில்லாத விஷயம் அப்படிங்கிறது தான். சாவர்கர் அரசமைப்பு சட்டம் வந்த உடனே ரொம்ப பிளண்டா, வெளிப்படையா அவர் என்ன சொன்னாரு? இது அன் இண்டியன் அப்படின்னாரு. இதுல இந்தியன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதே போல 1949 கான்ஸ்டியூஷன்லாம் ரெடி ஆகும் போது ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை ஆர்கனைசர்ல வந்த கட்டுரை, அதுலயும் இந்த விஷயங்கள்ங்கிறது குறிப்பிட்டிருந்தது. இந்த அரசமைப்பு சட்டத்துல நமது என்று சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது, பாரதிய என்று சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆர்கனைசர் பத்திரிகை 1949 எழுதியது. இந்த அரசமைப்பு சட்டம் நம்முடைய இந்து மத கோட்பாடுகளுக்கு அந்நியமானது, ஏலியன் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க. அதனால ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபேஷிச தன்மை கொண்ட அந்த இந்துத்துவ கோட்பாட்டினுடைய வழியில் நின்றுதான்
அமித்ஷா பேசுற விஷயங்கள், இந்த பிஜேபி அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். அதனால தலித் மக்கள் மீதான வன்கொடுமை அதிகரிப்பது தற்செயலானதல்ல, இயல்பானதல்ல. இந்த விவகாரங்கள் முழுக்க இருப்பதால் தான் அந்த செல்வாக்கின் அடிப்படையில இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். எதுவுமே சூனியத்துல நடக்கிறது கிடையாது, வெற்றிடத்துல நடக்கிறது கிடையாது. ஏதோ அப்படி அடிச்சுக்கிறாங்க, கொல்றாங்க, இது மற்ற கொலைகள் மாதிரி இதுவும் ஒண்ணு அப்படின்னு நம்ம போக முடியாது. ஒரு குறிப்பான ஸ்பெசிஃபிக்கான ஒரு சித்தாந்த சூழல், கருத்தியல் சூழல்ல இது அதிகரித்து வருகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா இன்னும் முன்னேற்றகரமான பாதையில ஒரு சமத்துவம், சமூக நீதி இந்த பாதையில போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதனால இந்த விழுமியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நம்முடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டுமா, இல்லை இதற்கு நேர்மாறாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி வழிமொழியக்கூடிய அந்த மனுஸ்மிருதி கோட்பாடுகளை உள்ளடக்கிய பிராமணிய சமூக கட்டமைப்பை உள்ளடக்கிய அப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டம் என்பது தேவையாங்கிறதான் இன்னைக்கு நமக்கு முன்னால இருக்கக்கூடிய டிபேட். நிச்சயமாக மிக தெளிவான பதில நம்ம சொல்லணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் அதனுடைய மைய அம்சங்கள், கோர் வேல்யூஸ், அதுதான் ஓரளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. அதனை தொடர்ந்து பாதுகாப்பது என்பது முக்கியம். அதை பாதுகாப்பது என்று சொன்னால் அதற்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள், ஆதிவாசி மக்கள் மீதான வன்கொடுமைகள், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இவையெல்லாம் நடக்கும்போது அனைவருடைய குரலும் உயர்ந்து ஒலிக்க வேண்டும், அனைவரும் களத்துக்கு வர வேண்டும். இதுதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான வழி என்பதுதான் இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம்.